அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் நேவிலேருந்து 10th + 12th பிடெக் கேடட் என்ட்ரி ஸ்கீமுக்கான ஜூலை 2025க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெர்மனன்ட் கமிஷன் தான். இதுக்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 6 டிசம்பர் 2024லேருந்து 20 டிசம்பர் 2024 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதற்கு யார் எலிஜிபிள் அப்படின்னா, இந்தியன் சிட்டிசன், அன்மேடு மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட் வந்து இதுக்கு எலிஜிபிள். இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா எங்கேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்தியன் நேவல் அகாடமி இளமேலாளன் தான் இந்த ஒரு நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு நோட்டிஃபிகேஷனை பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் நேவிலேருந்து 10th + 12th கேடட் என்ட்ரி ஸ்கீமுக்கான ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் இது. போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கேடட். இதற்கான ஜாப் லொகேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியா முழுக்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு ஆல் ஓவர் இந்தியா முழுக்க இருக்க கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ண முடியும். இதற்கான அப்ளிகேஷன் மோடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஒரு ரெக்யூர்மெண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கிற முடியும். எந்த கேட்டகரியை சேர்ந்த கேண்டிடேட்டாக இருந்தாலும், எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, ஜென்ரல், இந்த மாதிரியான எந்த கேட்டகரியை சேர்ந்த கேண்டிடேட்டாக இருந்தாலும் நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கிற முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 2 ஜனவரி 2006லேருந்து 1 ஜூலை 2008க்குள்ளே நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் பிரான்ச்சை பொறுத்த வரைக்கும் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் டெக்னிக்கல் பிரான்ச் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் 36 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. மேலுக்கு 29 வேக்கண்டும், ஃபீமேலுக்கு 7 வேக்கண்டும் கொடுத்துருக்காங்க. இதற்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கணும், 70% மார்க் எடுத்து. அது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இந்த இயர் கண்டக்ட் பண்ண ஜேஇ மெயின்ஸை வந்து நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கணும். கிளியர் பண்ணி நீங்கள் அதுக்கான ரிசல்ட் காப்பி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள். இந்த ஜேஇ எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும். இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணோடனே உங்களுடைய அப்ளிகேஷனை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்ததாக உங்களுக்கு ஷார்ட் லிஸ்டான கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்பி இன்டர்வியூ இருக்கும். நெக்ஸ்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான ஃபைனல் மெரிட் இருக்கும். இதுதான் இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ். இதன்படி தான் அவங்களுமே ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் joinindiannavy.gov.in அப்படின்றதான் அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட். இதில் போய் தான் நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக விண்ணப்பிச்சு ட்ரை பண்ணுங்கள். இது போன்ற தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம்.